சுர்ஜித்தோட அப்பா அம்மாவே காவலர்கள் தான். மணிமுத்தாறு போலீஸ் ஸ்டேஷனில் எஸ்ஐ ரேங்க் கேடரில் உள்ளவங்க சரவணன், கிருஷ்ணகுமார். சுர்ஜித் தான் அவங்க பையன் 24 வயசு. அவங்களோட அவங்க அக்காவை தான் கவின்குமார் ஐடி ஊழியர் காதலித்ததாக பொழுதுனையும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க, லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயம் ஸ்டார்ட் அப் ஆகுது. நம்ம நாட்டில் ஜாதியை அழிச்சிட்டோம், இல்லை ஜாதி அழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுலாம் அம்பக்கு. அப்படிலாம் ஒரு விஷயமே இல்லை. அதெல்லாம் சும்மா போய் சொல்கிறாங்க. அதெல்லாம் இங்கே அழியவும் இல்லை, ஒன்றும் இல்லை. உன்னை விட இப்போ நல்லா வளமாக இருக்குது ஜாதி. உடுமலைப்பேட்டை சங்கர் கௌசல்யா கொலையை பாருங்கள். அதில் தான் வீட்டு பொண்ணையும் சேர்த்து தான் வெட்டுறாங்க. அப்போ ஜாதி எவ்வளோ வலிமையாக இருக்குது. தான் பொண்ணும் சாகட்டுங்கிற முடிவு தானே எடுக்கிறாங்க. பட் 40 to 50 மேனுக்குலேட் பண்ணுறாங்க. தெரிஞ்சு அவங்க இவங்களை சொல்லி மேனுக்குலேட் பண்ணுறாங்க. நம்மளாம் பெரிய ஆளுங்க, நம்மளாம் அப்படி வாழ்ந்தவங்க. எல்லா ஜாதியும் யாரும் இங்கே சாதி பெருமை பேசாமல் இல்லை. எல்லாரும் சாதி பெருமை பேசுகிறாங்க. எல்லா சாதியும் பெருமை பேசுகிறாங்க. பட்டியல் சாதியும் பெருமை பேசுகிறாங்க. இல்லை பெருமை பேசுகிறாங்க. உண்மை அதுதான். தம்பி பேசுகிற 5வது வார்த்தையே ஜாதி கேட்குறாங்க. தம்பி ரொம்ப சங்கடமாக இருக்குது எனக்கு. பேசுனா 5 நிமிஷம் கூட ஆகலை. ஊரை சொல்கிறாங்களா, மாவட்டத்தை கேட்குறாங்க. மாவட்டத்தை விட்டு ஊரை சொல்கிறாங்க. அந்த ஊரில் கம்யூனலில் உலகம் தெரிஞ்ச ஐக்கான ஆள் இருக்காங்கல்ல, அவங்களாம் நமக்கு சொந்தக்காரங்க தம்பி உங்களுக்கே அப்படின்னு. அப்போ நம்ம ஏதோ ஒரு பதில் சொல்லி தானே ஆகணும். சொந்தம் இல்லைன்னு சொன்னால் அந்த ஜாதி இல்லைன்றாங்க. அடுத்து இன்னொரு ஜாதி எடுத்து என் ஜாதியை எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க தெரியுமா கண்டுபிடிக்கிறதுக்கு கமெண்ட் பாக்ஸில். எதில் வேணுமோ நீ தப்பிச்சுக்கலாம். ஆனால் போக்சோ ஜாதி கொலை 2ல் போனீங்கன்னா நீங்கள் தப்பிக்கவே முடியாது. ஆணவ கொலை தான், ஆனர் கில்லிங். பட் ஜாதி கொலைன்னு ஆகிக்கிற வேண்டாம். மறுபடியும் 2 கம்யூனலுக்குள்ள பிரச்சனை தான் வரும். ஜெனரேஷன் அடுத்த கைகள் மாறுகின்றன, கத்திகள் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. வீரியத்தோடு இருக்குது, வெட்டுற தம்போடு இருக்குது. அப்படியே வர்றாங்க தம்பி, பக்குன்னு வெட்டுறாங்க தம்பி. அப்படியே வீடியோ வருது. அடுத்தது பார்த்தா கோர்ட்டுக்கு அப்படியே சிரிச்சிட்டு கொண்டு வர்றாங்க. பின்னாடி பிஜிஎம் பாட்டெல்லாம் போடுறாங்க. ஏகப்பட்ட சினிமா பாட்டு இருக்குல்ல, அதுக்குன்னு வெறுப்பேற்றுற மாதிரியே பிஜிஎம் பாட்டு போடுறாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு நாள் பெயிலில் வர்றாங்க. மறுபடியும் இந்த குரூப்பு பக்குன்னு வெட்டுது. மறுபடியும் இவங்க ஜெயிலுக்கு போகிறாங்க, பிஜிஎம் போகிறாங்க, கை காட்டுறாங்க. மறுபடியும் பக்குன்னு அந்த குரூப் வெட்டுது. ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கிறதாக இப்போ செய்திகள் வந்துட்டு இருக்கு. கவின்குமார்ங்கிற ஐடி ஊழியர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. 24 வயது இளைஞர் தான் கொலை செய்ததாக சொல்றாங்க. இந்த வழக்கு, இந்த நிகழ்வு, இதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைனாக சொல்லுங்க சார். இல்லை, சுர்ஜித் பார்த்தீங்கன்னா சுர்ஜித்தோட அப்பா அம்மாவே காவலர்கள் தான். மணிமுத்தாறு போலீஸ் ஸ்டேஷனில் எஸ்ஐ ரேங்க் கேடரில் உள்ளவங்க சரவணன், கிருஷ்ணகுமார். அந்த சுர்ஜித் தான் அவங்க பையன் 24 வயசு. அவங்க அக்காவை தான் கவின்குமார் ஐடி ஊழியர் காதலித்ததாக பொழுதுனையும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க, லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயம் ஸ்டார்ட் அப் ஆகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேடிசி நகர் அதில் பேசலாம் வான்னு அந்த பையனை கவின்குமாரை சுர்ஜித்து கூட்டிகிட்டு போகிறான். சிங்கிள் அக்யூஸ் தான் சுர்ஜித். கூட்டிகிட்டு போயிட்டு என் அக்காட்ட பேசிகிட்டு இருக்க, நீ பேசுகிறதெல்லாம் நிப்பாட்டணும், தப்பாக தெரியுது எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியான டாக் 2 பேருக்குள்ளே போக ஆரம்பிச்சோன்னு தான் மறைச்சி வச்சுருந்த மிளகா பொடி எடுத்து கண்ணில் அடிச்சுட்டு சுர்ஜித்து கவின்குமாரை வெட்டி வீழ்த்துட்டு ரொம்ப இடத்துல இறந்து போகிறாரு. இப்போ இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா அதில் 6 பிரிவுகள், கொலை மற்றும் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உட்பட 6 பிரிவுகளை வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொன்று என்னென்னாக்கா, அந்த சுர்ஜித்துடைய தாய் தந்தையர் சரவணன், கிருஷ்ணகுமாரி அவங்க மேலேயும் வழக்கு பதிவு பண்ணியிருக்கதா இப்போ ஒரு ரீசன்ட் தகவல் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களும் இந்த கொலைக்கு மோட்டிவேட்டாக பின்னாடி இருந்திருக்காங்க, பேக்கில் இருந்திருக்காங்க அப்படின்றது இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு. போலீஸார் விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்காங்க, விசாரணை நடந்துட்டு இருக்கு. வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு கீழே வழக்கு பதிவு செய்ததாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த கவின்குமார்ங்கிறவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது. அதான் SC ஆக்ட் போட்டிருக்காங்க. அப்போ இது இப்போ தொடர்ச்சியாக ஆணவ கொலைகள் அடுத்தடுத்து நடந்துகிட்டே வருது அப்படின்னு பார்க்குறோம். இந்த கொலையும் இப்படி நடந்திருக்குதே சார். அதாவது இங்கே நம்ம நாட்டில் ஜாதியை அழிச்சிட்டோம், இல்லை ஜாதி அழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அம்பக்கு. அப்படிலாம் ஒரு விஷயமே இல்லை. அதெல்லாம் சும்மா போய் சொல்கிறாங்க. அதெல்லாம் இங்கே அழியவும் இல்லை, ஒன்றும் இல்லை. உன்னை விட இப்போ நல்லா வளமாக இருக்குது, ஜாதி வலிமையாக இருக்குது. முன்னாடி ஒரு விழுப்புரத்தில் உள்ளவருக்கு நெல்லையில் உள்ளவங்களுக்கு என்ன ஜாதின்னு தெரியாது. ஆனால் இன்னைக்கு ஆளுக்கு 500 ஐடி இருக்குது. எல்லா ஜாதியிலையும் இருக்குது. ரேண்டமாக சொல்கிறேன். எல்லோரும் என்ன ஜாதி என்ன ஏது அப்படின்னு தெளிவாக எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது. ஜாதி இன்னும் வலிமையாயிட்டு அவங்களுக்கு ஒரு 10 பாட்டு இருக்குது, அதை போட்டு அதை வலிமைப்படுத்துகிறாங்க. ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஒரு எபவ் 50 உள்ளவங்களுக்கு ஜாதி உணர்வு குறைஞ்சிருக்குங்கிறது நான் ஒத்துக்கிறேன். 50 வயசுக்கு மேலே இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஜாதி உணர்வு, அதை பற்றியான புரிதல் இருக்குது. அது தேவையில்லடா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்குது.
40 to 50 அவங்க எப்படின்னா பழைய பெருமையை பேசுகிறாங்க அடுத்த ஜெனரேஷன்ட்ட. நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படி இருந்துக்கொள்ள அப்படின்னு அந்த பெருமை. அடுத்து 20 to 30 அவங்க தயாராக எல்லாத்துக்கும் ரெடி ஆகிடுறாங்க. கொலை பண்ணலாம், ரைட்டு, கெத்து, ஜாதி அப்படின்னு அதை பிரிக்கணும். ஆனால் இளைஞர்கள் தானே சார் நியூ ஜென்ரேஷன், அவங்க தான் வந்து ஜாதியை மறக்கணும். ஆனால் ஏன் அவங்களுக்குள்ளே இவ்வளோ ஜாதி எண்ணம்? இல்லை நல்லா ஆழமாக இருக்குது. இப்போ நீங்கள் சென்னையில் நமக்கு ஜாதி தெரியல, ஆனால் இருக்குது, இங்கே இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது தம்பி. நீதிமன்றங்களே ஜாதி இருக்குது தம்பி, எல்லா இடத்துலையும் ஜாதி இருக்குது. எங்கே இல்லை, எல்லா இடத்துலையும் ஜாதி நல்லா வலுவாக வளமையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு திரையரங்குகளில் ஜாதி இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அதுதான் சமமாக எல்லாம் உட்காந்து பார்க்குறோம், ஒன்றும் தெரியல. மற்றபடி கிராமங்களில் ஜாதிய பாகுபாடுகள் இன்றைக்கி பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்குது. ஏன்னா உதாரணத்துக்கு உடுமலைப்பேட்டை சங்கர் கௌசல்யா கொலையை பாருங்கள். அதில் வந்து தான் வீட்டு பொண்ணையும் சேர்த்து தான் வெட்டுறாங்க. அப்போ ஜாதி எவ்வளோ வலிமையாக இருக்குது. தான் பொண்ணும் சாகட்டுங்கிற முடிவு தானே எடுக்கிறாங்க. பட் வழக்கு விடுதலை ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பீலில் வந்து விடுதலை ஆகிட்டு தூக்கு தண்டனை இருந்தது. மதுரை நீதிமன்றத்தில் வந்து அது கேஸ் நிற்கல, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அந்த வழக்கு. கோகுல்ராஜ் சுவாதி அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டது என்னமோ கோகுல்ராஜ் தான். சுவாதியை வெட்டவே இல்லை, அவங்க கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. கோகுல்ராஜ் தானே கொலை பண்ணாங்க. அது யுவராஜுங்கிற ஒரு இப்போ லைஃப் எடுத்து தண்டனை ஆகியிருக்கிறாரு, அப்பீலில் இருக்கிறாரு. சரியா, அவர் ஒன் டே லீவில் வர்றாரு தம்பி. மாவீரன் கொண்டாடினாங்க. மாவீரன் யாரோட பட்டம் தெரியுமா? நெப்போலியனோட வேரியர் நெப்போலியன், அவருக்கு தான் அந்த பட்டம் கொடுத்தாங்க. மாவீரன் அவர் கொண்டாடப்படுறாரு. நிறைய பேர் போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அது அவங்களுடைய ஜாதி பெருமை, அது நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அடுத்தது எனக்கு தருமபுரி நாயக்கன் கோட்டா இளவரசன் திவ்யா. இளவரசன் தானே ரயிலில் தற்கொலை செய்து கொண்டா. திவ்யா ஒன்றும் தற்கொலை பண்ணிக்கல. இல்லை, இதே கோகுல்ராஜ் வழக்கில் சுவாதி வந்து மதுரை சிறப்பு நீதிமன்றத்தை சொல்கிறாங்க, எனக்கு கோகுல்ராஜை யாருன்னே தெரியாது, பிறர் சாட்சியாக மாறிட்டாங்க. பிறர் சாட்சி. ஆஸ்திரேலியா அவருக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. உங்களை சாட்சி சொல்லுன்னு சொல்லி யாரும் ப்ரொஸ் பண்ண முடியாது. ஆனால் அதே வந்து அவங்க சொன்ன விஷயத்தை மாற்றி சொல்லலாம். போலீஸ் விசாரணையில் சொன்னதை மாற்றி சொல்லலாம், கோர்ட்டில் சொன்னதே மறுபடியும் மாற்றி சொல்லலாம். நீதிமன்றத்தில் முதல்ல சாட்சி சொல்கிறீங்கல்ல, மறுபடியும் திருளவன் போட்டு என்னை ஏற்றக்குள்ளையே நான் ஏதோ போலீஸ்காரங்க சொன்னாங்க, நான் சொன்னேன், இப்போ எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்ட்டு போயிடலாம். அதுக்கும் கோர்ட்டில் இடம் இருக்குது. ஆனால் மதுரை நீதிபதி கேட்டார், எங்களை பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா? எப்படி தெரியுது எங்களை பார்த்தா? நீ தான் போகிற, கையை கோத்துட்டு கோயில் வழியாக வெளியே போகிற, ஃபுட்டேஜ் இருக்குது, நீ தெரியாதுன்னு சொல்கிற. அடுத்த நாள் அவன் கொலை செய்யப்படுறான். அன்னைக்கு சாயந்தரமே வண்டி வந்து ஒரு காரில் ஏற்றிட்டு போனாங்கன்னு சொல்கிற. அந்த வண்டியில் என்ன பேர் எழுதியிருந்தது, ஒரு கட்சி, ஒரு ஜாதி சங்கத்தோட பேர் எழுதியிருந்துன்னு சொல்கிற. அடுத்த நாள் தெரியாதுன்னு சொல்கிற. எப்படி தெரியுது எனக்கு? நீ சாட்சியே சொல்ல வேண்டாம், நாங்களே தண்டனை கொடுக்குறோம். உன் சாட்சியே தேவையில்லைன்னாங்க. உன் சாட்சியே தேவையில்லை, நீ சொல்லவே வேண்டாம், நான் பார்த்துக்குறோம். மற்ற சாட்சிகளை வச்சு தான் தண்டனை கொடுத்தாங்க. இப்போ இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா சுர்ஜித்துக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா 24 வயசு. அதான் சார், இந்த நியூ ஜென்ரேஷனுக்கும் எப்படி சார் இந்த ஜாதி உணர்வு வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுது? அதான் தம்பி, இந்த 40 to 50 மேனுக்குலேட் பண்ணுறாங்க தம்பி. இவங்களை சொல்லி மேனுக்குலேட் பண்ணுறாங்க. நம்மளாம் பெரிய ஆளுங்க, நம்மளாம் அப்படி வாழ்ந்தவங்க. எல்லா ஜாதியும், யாரும் இங்கே சாதி பெருமை பேசாமல் இல்லை, எல்லாரும் சாதி பெருமை பேசுகிறாங்க. எல்லா சாதியும் பெருமை பேசுகிறாங்க, பட்டியல் சாதியும் பெருமை பேசுகிறாங்க. இல்லை பெருமை பேசுகிறாங்க. உண்மை அதுதான். ஏன்னா நம்ம எதை வந்து நம்ம வேண்டாம், இது அழிக்கப்பட வேண்டியது அப்படின்றது வந்து கொண்டாடப்படும் போது அப்புறம் எல்லா இடத்துலையும் பிரச்சனை வரத்தானே செய்யுது. யாருமே தம்பி பேசுகிற 5வது வார்த்தையே ஜாதி கேட்குறாங்க தம்பி. ரொம்ப சங்கடமாக இருக்குது எனக்கு. பேசுனா 5 நிமிஷம் கூட ஆகலை, அது ஊரை சொல்கிறாங்களா, மாவட்டத்தை கேட்குறாங்க, மாவட்டத்தை விட்டு ஊரை சொல்கிறாங்க. அந்த ஊரில் கம்யூனலில் உலகம் தெரிஞ்ச ஐக்கான ஆள் இருக்காங்கல்ல, அவங்களாம் நமக்கு சொந்தக்காரங்க தம்பி உங்களுக்கே அப்படின்னு. அப்போ நம்ம ஏதோ ஒரு பதில் சொல்லி தானே ஆகணும். சொந்தம் இல்லைன்னு சொன்னால் அந்த ஜாதி இல்லைன்றாங்க. அடுத்து இன்னொரு ஜாதி எடுத்து என் ஜாதியை எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க தெரியுமா கண்டுபிடிக்கிறதுக்கு கமெண்ட் பாக்ஸில். ஏன்னா நான் என்ன ஜாதினே குழப்பமாக இருக்கும். யாரும் நான் இது வரைக்கும் என் ஜாதியை நான் வெளில சொல்லிக்கிட்டது இல்லை, இன்றைக்கும் சொல்லலை, என்றைக்கும் சொல்ல போவதும் இல்லை. அது இனிஷியல் மாரி அது வந்துருச்சு, அது அப்படியே இருந்துட்டு போட்டோம். அது ஒரு பக்கமாக இருந்துட்டு போட்டுமே, நம்ம ஏன் அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு. அது ஒரு கொரோனா மாரி கூடிய வைரஸ், உருமாறி வருது, நம்ம ஏன் அதை போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு. அந்த ஆளை சொல்லி கேட்பாங்க, இல்லைங்க அவரையும் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி. அப்படியா, என்னடா இதுலேயும் 2வது பாயிண்ட்லேயும் வரலையே அப்படின்னு. காரணம் நான் வளர்ந்த விதம் அப்படி. நீங்கள் தந்தையார் கம்யூனிஸ்ட், அவர் இடதுசாரி சிந்தனை பேசுவார். சின்ன பிள்ளைலேருந்து எங்களுக்கு அப்படி ஒரு விஷயம்லாம் கிடையாது, ஜாதியெல்லாம். அப்போ என்னை வளர்த்தவர் தானே என்னை சரி பண்ணியிருக்காரு.
என்னை வளர்த்தவர் தான் என்ன சரி பண்ணியிருக்காரு. அதுமாரி ஒருத்தவங்களும் வளரணும்ல, அது வளர்த்து சொல்லணும்ல. இவங்க 2 பேருமே போலீஸ்காரவங்க. என்ன சொல்லியிருக்கணும் பிள்ளைகிட்ட, டேய் தேவையில்லை இவன் முண்டிக்கிட்டு கிளம்புனா கூட தேவையில்லாத வேலை பார்க்கக்கூடாது. இவங்க போலீஸு 2 புட்டப் கேஸ் அடித்து உள்ளே தள்ளியிருப்பாங்க அவங்கெல்லாம் கவின்குமார் மேலே. முடியும்ப்பா அவங்களால அசால்ட்டு பண்ணுவாங்க. 2 பொய் கேஸை போட்டு டிமாண்ட்மெண்ட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. வெளிலே வர முடியாது. அடுத்தடுத்த கேஸ் 2 திட்டு கேஸை போட்டால் என்ன ஆக போகுது? வழிபறி பண்ணார், தண்ணி அடிச்சுட்டு இரவு வரும்போது செல்போனை பறித்தார்னு போடுவாங்க, போட்டிருக்கலாம். ஆனால் பையனுக்கு பையன் வாழ்க்கை பாழா போகும்னு தெரியாதா? நீங்கள் ஒரு போலீஸ்கார் இருந்தீங்க. ஆணவ கொலையை சுப்ரீம் கோர்ட்டு எவ்வளோ சென்சிட்டிவாக பார்க்குது. ஆணவ கொலை போக்சோ 2லேயும் மாற்றமும் வச்சுங்க கொலாப்ஸ் தான். நம்ம வாழ்க்கையே போயிடும். பாக்கி என்ன வேணா பண்ணு, அது தப்பிக்கிறதால நிறைய ஆப்ஷன் இருக்குது. என்ன வேணா பண்ண, தப்பு பண்ண சொல்லலாம், அது வேறு ரோல் மெட்டீரியல் ஆகிட போகுது. அது இல்லை, பாக்கி எதில் வேணுமோ நீ தப்பிச்சுக்கலாம். ஆனால் போக்சோ ஜாதி கொலை 2ல் போனீங்கன்னா நீங்கள் தப்பிக்கவே முடியாது. எனக்கு இதில் என்ன தெரியுமா தம்பி வருத்தம், கவின்குமாருக்கு என்ன வயசு ஆகிட போகுது? ஒரு 25 வயசு இருக்குமா? அவ்வளோதான் இருக்கும். 23, 24 வயசு. இந்த பெண் நல்லா படிச்சிருக்காப்புல, ஐடியில் நல்லா சம்பாதிக்கக்கூடிய வேலையில இருந்து. இன்னும் சொல்ல போனால் இந்த பெண் வீட்டாரை விட கவின்குமார் குடும்பம் வசதியாக இருந்திருக்காங்க. அதான் நானும் கேட்கணும்னு நினைச்சேன். இந்த மாதிரியான ஆணவ கொலைகளில் பெருவாரியாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வெறும் ஜாதிக்காக மட்டும் கொலை நடக்கிறது இல்லை, நீங்கள் பொருளாதாரத்தில் மேலே வந்துட்டீங்கன்னா உங்களை சமமாக பார்ப்பாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் இதில் நம்ம வந்த தகவல் படி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பையன் வீடு நல்ல வசதியான வீடு இவங்களை காட்டிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல பணம் அடிபட்டு போதா சார்? ஜாதி தான் முக்கியமாக தெரியுதா? இல்லை, இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் சற்று மாறுபட்டு பார்க்கலாம். இங்கே கொஞ்சம் அதிகாரமும் இருக்குது அவங்கள்ட்ட. போலீஸுக்குற அதிகாரம் இருக்குல்ல, அதை நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் இது ஜாதிங்கிறது பெரிய கெமிக்கல் லேபில் வச்சு டெஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் தம்பி. இது நீங்கள் விளையாட்டு விஷயமே கிடையாது. இந்த சப்ஜெக்ட் நீங்கள் பேசணுன்னே நான் வாங்க பேசுவோம் நான் சொன்னேன். அதுக்கு எவ்வளோ மெட்டீரியல் கலெக்ட் பண்ணி தான் பேச முடியும். ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். நம்ம நாட்டில் ஜாதி சென்சிட்டிவ். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் தப்பான அர்த்தம் ஆகிடும். அப்போ இங்கே அதிகாரம்னு ஒன்று இருக்குது. நான் போலீஸ்காரன், நானும் எஸ்ஐ, நீனும் எஸ்ஐ, நம்பூட்டு பிள்ளைய போய் அவங்க லவ் பண்ணுறது அப்படின்ற ஒரு அதிகார மனப்பான்மை இருக்குல்ல, அதை நீங்கள் கவனிக்கணும்ல. அந்த வார்த்தையில் அது நடந்துருது. அந்த பையன் ட்விஸ்ட் ஆகுறான். நான் இப்போ கவின்குமாருக்கு எந்த அளவுக்கு வருத்தப்படுறனோ அதே அளவுக்கு நான் சுர்ஜித்துக்கும் வருத்தப்படுறேன். நீனும் வாழ வேண்டிய நீ உன் வாழ்க்கையை தொலைச்சிட்ட. தேடுனாலும் இனிமேல் கிடைக்காது. உன் லைஃப் தேடுனாலும் இது கிடைக்காது. நான் இதை இன்னும் பெருசாக இதை எதுக்கு ஆணவ கொலை ஜாதி கொலைன்னு இதை ட்வீட் பண்ணாமல் பேசுகிறேன்னா, மேலும் மேலும் அது பிரச்சனைகளை வளர்த்துட்டே போயிடும். அடுத்து இங்கேருந்து ஒருத்தவங்க பண்ணணும், இப்படி பண்ணணும், கொலாப்ஸ் தானே. இது 2 குடும்பத்துக்குள்ளே நடந்ததாகவே இருக்கட்டும். ஏன்னா நிறையா கொலைகள் 2 குடும்பத்துக்குள்ளே நடந்தது ஜாதி கொலை ட்விஸ்ட் ஆகிட்டாங்க. தென் மாவட்டங்கள் அமைதி குறைஞ்சதுக்கு காரணமே இப்போ இப்போ தீபக் ராஜா பாண்டியன் மர்டருக்கு பிறகு ஒரு லாங் கேப் இருந்துச்சு. ஒரு பெரிய கேப் இருந்துச்சு. பல்லு மாயாண்டி கொலை நடந்தது. பல்லு மாயாண்டி கொலை அது அவங்க குடும்பத்துக்கு உள்ள சண்டை. அது நம்மளே பேசியிருக்கோம். அது ஆணவ கொலைன்னு இப்படி பார்க்குறது. ஏற்கனவே இவர் அவர் அண்ணனை கொலை பண்ணியிருக்காரு தம்பியை, கவுன்சிலராக. அதுக்கு பதிலாக அவங்க பண்ணுறாங்க. இப்போ இதை நீங்கள் ஆணவ கொலை அப்படின்னு பார்க்குறது அவங்க குடும்ப கொலையாக போயிடட்டும். ஜாதிய கொலையாக ஆகிட வேண்டாம். ஆணவ கொலை தான், ஆனர் கில்லிங். பட் ஜாதி கொலைன்னு ஆகிக்கிற வேண்டாம். மறுபடியும் 2 கம்யூனலுக்குள்ள பிரச்சனை தான் வரும். அவங்க பொண்ணை, அவங்க வீட்டு பொண்ணை அவங்க லவ் பண்ணது, அது அவங்க பேசுனாங்க, அவங்க கொலை பண்ணாங்க, அது அவங்க தீர்த்துக்க போகிறாங்க. மறுபடியும் திருப்பி பண்ணுறதா இருந்தால் அது கவின்குமார் வீட்டிலேருந்து பண்ணிக்கிட்டால் அது அவங்க ஏதோ அது சட்டம் தண்டிக்குது, ஏதோ பண்ணிட்டு போட்டோம். ஆனால் இதை ஒட்டுமொத்த கேங்காக அப்படி நம்ம டியூன் பண்ணணும்னு வச்சுங்களேன், மறுபடியும் அமைதி கொலை ஆரம்பிச்சிடும். 2 ஜாதிக்குள்ள உள்ள பிரச்சனையாக மாறி. எஸ், எக்ஸாக்ட்லி. இப்படி மாறிடக்கூடாது தான் நான் ரொம்ப அதை வார்த்தைகளை கரெக்ட் பண்ணி சரியாக சொல்லிக்கிட்டு வர்றேன். அது அவங்க பிரச்சனையாக போயிடட்டும். ஏன்னா எனக்கு என்ன தெரியுமா வருத்தமாக இருக்கும், நான் ரொம்ப நிறைய வருத்தப்பட்டது இந்த கம்யூனல் மர்டருக்கு வேண்டி. யாரோ எங்கள் கட்சி தலைவர்கள் எங்கேயோ சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் அடிமட்ட லெவலில் இன்னும் கிரவுண்ட் லெவலில் வெட்டிக்கிட்டே தான் நிற்கிறாங்க. சொல்லுங்கள், ஏதோ இன்னமும் எப்பயோ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட அருவா இன்னும் கீழே வைக்கவே இல்லை தம்பி யாரும். கைகள் தான் மாறி இருக்கு, ஆனால் கத்தி அப்படியே இருக்கு. அது கை மாறிக்கிட்டே போகுது. இந்த ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷன் கைகள் மாறுகின்றன, கத்திகள் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. வீரியத்தோடு இருக்குது, வெட்டுற சம்போடு இருக்குது. அப்படியே வர்றாங்க தம்பி, பக்குன்னு வெட்டுறாங்க தம்பி. அப்படியே வீடியோ வருது. அடுத்தது பார்த்தா கோர்ட்டுக்கு அப்படியே சிரிச்சிட்டு கொண்டு வர்றாங்க. பின்னாடி பிஜிஎம் பாட்டெல்லாம் போடுறாங்க. ஏகப்பட்ட சினிமா பாட்டு இருக்குல்ல, அதுக்குன்னு வெறுப்பேற்றுற மாதிரியே பிஜிஎம் பாட்டு போடுறாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு நாள் பெயிலில் வர்றாங்க. மறுபடியும் இந்த குரூப்பு பக்குன்னு வெட்டுது. மறுபடியும் இவங்க ஜெயிலுக்கு போகிறாங்க, பிஜிஎம் போகிறாங்க, கை காட்டுறாங்க. மறுபடியும் பக்குன்னு அந்த குரூப் வெட்டுது. எப்போ முடிக்கிறது? யார் தான் முடிக்கிறது? இதை ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிற பையன் ஜாதிக்காக வெட்டுறான் தம்பி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தென்காசியில். அப்போ எப்படி உனக்கு அந்த உணர்வு வந்துச்சு? ஸ்கூலுக்கு போகிறது தீண்டாமை ஒரு பாவச்செயல்.
தீண்டாம ஒரு கையில எல்லாம் கலர் கலர் கயிறு கட்டிக்கிட்டு தானே போறாங்க ஸ்கூலுக்கு. நான் கோயிலுக்கு கட்டிருக்கேன் தம்பி, நான் கணக்கு பண்றேன். வேற என்னைய பேர் எடுத்துட்டு போயிடாது. ஏன்னா உண்மை இது எது கட்டியிருக்கோம், நான் கோயிலுக்கு கட்டிருக்கேன். மாணவர்கள் இன்னைக்கு அப்படி கட்டிக்கிறாங்க தானே. ஆமா, கயிறு கட்டுறதுலாம் நல்ல விஷயம். அது ராட்சசின்னு ஒரு படம் நல்லா அந்த இயக்குனர் எடுத்திருப்பாரு. ஜாதி கயிறெல்லாம் அறுத்து போட்டு அப்படியே சொல்லுவாங்க, ரொம்ப சென்சிட்டிவான மேட்ரு மேடம் அப்படின்னு, நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கூலிங்லேருந்தே பீஃப் ராக். உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது? இப்போ 28. எப்போ உங்களுக்கு ஜாதி தெரிஞ்சுது? உங்களுக்கு ஜாதின்னு ஒரு இந்த சொசைட்டியில் ஒரு ஐடியாலஜி இருக்குன்னு எப்போ தெரிஞ்சுது? 15-14 வயசு. எனக்கு அது கூட இல்லை தம்பி, 18 வயசுல ஜாதியெல்லாம் தெரிஞ்சுது. இது உண்மை, எனக்கு கூட பழகிறவங்களுக்கு தெரியும். நான் பொய்யெல்லாம் பேச முடியாது, ஏன்னா எல்லாரும் என்னை சார்ந்தவர்கள் நிறைய பேர் இதில் பார்த்துட்டு இருக்காங்க. கல்லூரி போய் தான் தம்பி எனக்கு ஜாதியை தெரியும். இந்த ஆணவ கொலையை தடுக்கிறதுக்கு வந்து தனிச்சட்டம் இயற்றணும் அப்படின்னு பல கட்சிகள் கோரிக்கை வைக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கோரிக்கை வைக்கிறாங்க, பல கட்சிகளும் வந்து அதை ஆதரிக்கிறாங்க. ஆனா ஏன் அந்த சட்டம் வந்து ஏற்றுறதுக்கு ஒவ்வொரு அரசும் தயங்குறாங்க? ஒரு வழக்கறிஞரா நீங்க அந்த சட்டத்தினுடைய முக்கியத்துவத்தை எப்படி பாக்குறீங்க? ஏன் அது சட்டம் தனியா தான் இருக்கு அவங்களுக்கு. சிஎஸ் ஆக்ட் சட்டம் தனியா தான், கோர்ட்டு தனியா தானே இருக்கு அவங்களுக்கு. தனி கோர்ட்டு இப்ப தனிச்சட்டம் இயற்றணுமா? அப்ப அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? போக்சோ மாதிரி கொண்டு வரணும்னு மாதிரி கேட்கறாங்க. தனியா சிறப்பு நீதிமன்றங்கள் தனியாவே வந்துடணும். கோர்ட்டோட இம்பில்டா விசாரிச்சுட்டு இருக்காம ஸ்பெஷலா ஆக்ட் தனியா போக்சோ ஒதுக்கிட்டாங்கல்ல. அந்த குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வல்லுறவு மகளிர் கோர்ட் இருக்கு, மகளிருக்கான நீதிமன்றம். அது மாதிரி இதை ஸ்பெஷலைஸ் பண்ணணும்னு கேட்கறாங்க. பட் ஸ்பெஷலைஸ் பண்ணலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. எம்எல்ஏ எம்பி சிறப்பு நீதிமன்றம் அது மாதிரி இதை ஸ்பெஷலைஸ் பண்ணிடலாம். ஏன்னா ஓட்டு மிக்ஸ் பண்ணி பண்றது இன்னும் டிலே ஆகும். அப்படி மிக்ஸ் பண்றதுனால டிலேலாம் ஆகாது. இன்னும் ட்ரையல் நடத்துறதுக்குள்ளே செத்துடுறாங்களே தம்பி. ட்ரையல் கோர்ட்டுக்கு நடத்தணும்ல, அதுக்கு ஒரு ஏறுறதுக்கு 3 வருஷம் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அதுக்குள்ளே மர்டர் ஆகிடுது. கோர்ட்டுக்கு வந்தாலும் மர்டர், எங்கே பார்த்தாலும் மர்டரானா எப்படி? அதோடு தான் இந்த பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சனையாகவே இருந்துட்டு போட்டுது. அவங்கள ஏதோ பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டோம், அவங்க சமத்து. இல்லை, நீங்கள் சொல்றது புரியுது. 2 சமூகங்களுக்குள்ள பிரச்சனையே இது ஆகிடக்கூடாது. பட் இது ஆணவ கொலை தானே, சாதியினால தானே இந்த கொலை. அதை ஒத்துக்கணும். அதை நான் அப்சல்யூட்லி நான் அதை மறுக்கவே இல்லை. ஆனர் கில்லிங் தான் இது, நான் யாருக்கல. ஆனால் இதில் இன்னொரு விஷயம், பெண்கள் வந்து எல்லார் வீட்டு சொத்தாக பார்க்கப்படுறாங்க. இதே பெண்கள் நம்ம வீட்டு சொத்து ப்ராப்பர்ட்டியாக பார்க்குறாங்க. இதே ஒரு ஆண் வந்து மாற்று சாதியில் கல்யாணம் பண்ணியிருந்தா அந்த ஆம்பளை வெட்டுறாங்களா? இப்போ இந்த சுர்ஜித் தம்பி ஒரு பட்டியலின சமுதாயத்து வீட்டில் லவ் பண்ணியிருந்தா இந்த பையனை வெட்டுவாங்களான்னு கேட்குறேன். இல்லை, கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. கேட்க மாட்டான், இவனே கட்டிட்டு போயிடுவான், போவாரான்ட்டு போயிடுவான். இந்த பொண்ணு டிபெண்ட் பண்ணியிருக்கு ஃபேமிலியை. அப்போ இந்த பிரச்சனை வருது. அதை தான் நான் சொல்ல வரேன். பெண் இங்கே சொத்து கிடையாது, பெண் என்போல் சொத்து கிடையாது. அதேமாரி நீ யார் வீட்டு பிள்ளையவோ ஒரு காதலித்ததாகனா அங்கே பாரு, பள்ளி லவ் பண்ணுது, பாம்பு லவ் பண்ணுது, புழு லவ் பண்ணுது, பூச்சி லவ் பண்ணுது, பூவும் லவ் பண்ணுது வண்டு மூலியமா. அதெல்லாம் மரமே வருது, இன்னும் மரமே வராது. இப்போ இந்த கவினோட குடும்பத்தினர் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. உடலை வாங்க மாட்டோம், என்ன சம்மந்தப்பட்டவங்களை தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பெண் பற்றி ஏதாவது தகவல் வந்துச்சுங்களா? கவின் அவர்கள் காதலிச்சு அந்த பெண்ணுடைய பெண்கள் பற்றி தகவல் வெளியிட மாட்டாங்க. மினிமம் வந்து தானே ஆகணும். இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் வரல. நானும் உங்களுக்கு அவங்களும் நல்லா படிச்சிருக்காங்க, ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அந்த மாதிரி தான் வந்து தகவல் வருது. அதாவது நான் இது நான் பேசினா பிற்போக்குத்தனமாக தெரியும். நம்ம வந்து இந்த பையனை கல்யாணம் பண்ணோம்னா நம்ம வீட்டில் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, நம்மளை வெட்டுவாங்க. உன் பேரண்ட்ஸும் உனக்கு தெரியும். அப்போ அமைதியாக இருந்திருக்கணுங்கிறீங்க. இந்த பொண்ணு தான் பழி கொடுத்துட்டா அவனை, கவினை. யார் ப்ரப்போசல் பண்ணியிருந்தாலுமே எங்கள் வீடுக்கு செட் ஆகாது, புரிஞ்சிக்க மாட்டாங்க, கொலை நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா நான் சங்கர் கௌசல்யா மேடரில் கௌசல்யா இன்னமும் உயிரோட தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. லவ்வுக்கா என்ன இறந்துட்டாங்களா என்ன? சொல்லுங்கள், நியாயத்தான் பேசுங்க. கௌசல்யா கிராப் போட்டிக்கிட்டு புல்லட்டில் சுற்றிக்கிட்டு தானே வருது. தப்பு சொல்ல, நீ செத்து போகணும்னு சொல்லலை. பட் லாஸ் இங்கே இருக்கு. ஓகே, அங்கே சுவாதி நல்லா தான் இருக்காங்க, கல்யாணம்லாம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. கோகுல்ராஜ் இல்லை, அங்கே இளவரசன் இல்லை, திவ்யா நல்லா தானே இருக்காங்க. கோகுல்ராஜோட பிஎம் ரிப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்கும். நாக்கு 2ஆக வெட்டப்பட்டிருந்தது, மூளை என்ற உறுப்பே இல்லை, ஆர்கனே இல்லை. பாப்பா அம்மா ஒன்று அறிக்கை இருக்கும் பாருங்க, கழுத்து அறுக்கப்பட்டிருந்தது, சித்திரவேதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தது. கோகுல்ராஜ் உயிரோடு இருக்கும்போது ஒரு லெட்டர் எழுதி வாங்கப்பட்டிருந்தது, நானாக தான் சாவுறேன்னு. லெட்டர் மட்டும், வீடியோவும் கூட, வீடியோ இவ்வளவையும் வாங்கி தான் அதுக்கு பிறகு அந்த சம்பவம் ஒன்று இழந்திருக்கு. அப்போ எனக்கு இதெல்லாம் பார்க்கக்குள்ள லவ் பண்ணாதீங்கன்னு சொல்கிற மாதிரி ஆகிடுமோன்னு நினைக்கிறேன் ஒரு கட்டத்துக்கு மேலே. வேறு என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு. இப்படி இவ்வளோ அட்வான்டேஜாக வந்த பிறகும் ஏஐ வந்துருச்சுங்க. ChatGPT ஏஐ என்னமோ ஆப் வந்துருச்சு. இதுக்கு பிறகும் இந்த மாதிரி ஆணவ கொலைகள் நடக்கக்கூடாது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.